12 1 மணி ஆனாலும் தூக்குறது இல்லை. ஏன் அந்த தூக்கம் வர்றதில்லை? ஒருவேளை அந்த திசை, தூங்குற திசைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரில. அதான் எங்கள் மேம்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். அதனால இந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கிளியர் பண்ணிப்போமா? பித்தம் அதிகரிச்சதுன்னா முடிஞ்சது. எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத உறுப்புகளுமே பாதிப்புக்கு உள்ளாகுது. ஒரு தூக்கம் இல்லாததுனால பாருங்க, ஒரு நாள் இரவு நம்ம தூங்கலன்னா அந்த தூக்கம், அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு நம்ம பாடி 7 to 8 நாட்கள் எடுத்துக்கும். ஏன்னா இரவு நேரத்துலதான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எத்தனை சிந்தனைகள் நம்ம சிந்திக்கிறோம், தேவையில்லாத சிந்தனைகள். அப்போ மூளைக்கு அவ்வளோ பேர்டன். உறக்கம் ரொம்ப 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 முக்கியம். தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பா பித்தம் அதிகரிக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் எங்கள் மேமை பார்த்தாலே நான் ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுவேன். ஏன்னு கேளுங்க, வந்த உடனே ஒரு டீ கொடுப்பாங்க எங்கள் மேமு. அருமையான டீங்க. அந்த டீக்காகவே நான் இன்னைக்கு ஷூட்டிங் அப்படின்னு நான் கேட்டுட்ருப்பேன். கேட்டிங்கன்னா தெரியும், இங்கே அப்படி ஒரு அந்த டீ எப்படி தெரியுமா, நம்மலாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி டீ இல்லை. இது ஒரு மூலிகை டீ மாதிரி இருக்குங்க. அது குடித்த உடனே ஒரு த்ரோட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருவேன். ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி. அப்படியே எங்களுக்கு இங்கே வந்த உடனே எங்கள் எல்லாருக்கும் ஒரு டீ போட்டு கொடுத்துருவாங்க எங்கள் மேம். உண்மையிலே அதெல்லாம் நான் சொல்லணும் உங்களுக்காகலாம். ஏன்னா அவ்வளோ எங்களை கவனிக்கிற விதம் எல்லாமேங்க. இப்போ எங்களையே கவனிக்கிறாங்கன்னா வர்ற பேஷண்ட்டை எப்படி கவனிப்பாங்க எங்கள் மேம்மை. அவங்க பேசுகிற அந்த அன்பான வார்த்தைகள், அவங்களோட சிரித்த முகம், அதுவே பாதி குணமாயிடுங்க. இவ்வளோ ஒரு அன்பு, பாசம், எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்க ஃபேமிலி மாதிரியே எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே. அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று தாங்க நான் சொல்கிறது, எல்லா வீடியோவில் சொல்கிறது, ஒரே ₹1 காயின் எடுத்து உங்கள் பேரை சொல்லி, யார் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்களோ அவங்க பேரை சொல்லி முடிஞ்சு சாமிக்கிட்ட வச்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களை குணமாக்குற வரைக்கும் அவங்க தூங்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை குணமாக்கி நீங்கள் போனதுக்கப்புறம் நல்லாகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அந்த ₹1 காயின் எடுத்து போய் கோயிலில் போடுவாங்க. அப்புறம் என்னங்க, அது எதுக்கு செய்கிறாங்க தெரியுமா? நீங்கள் நல்லா சீக்கிரமாக குணமாயிடணுன்னு. அதானங்க வேணும். வருஷ கணக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தால் நோ யூஸ். சீக்கிரமாக வந்தோமா, உடம்பு நல்லா குணமாகி நல்லா இருக்கணும். அது இங்கே பெரிய விஷயம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நேரில் உங்கள் நாடி பிடிச்சி பார்த்து உங்களுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இங்கே வந்தாலே குணமாயிடுவீங்க. இதை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது. உள்ளே என்ட்ராங்க, அதுவே உங்களுக்கு பாதி வியாதி சரியாக போயிடும். அப்படி அப்படி ஒரு வைப்ரேஷனான இடம் தாங்க எங்கள் சித்தா ஹெல்த் கேர். இப்போ நிறைய நம்ம விஷயம் பார்த்துட்டு இருந்தோம்ல. எனக்கு ஒரு சின்ன டவுட் எங்கள் மேம்கிட்ட இன்றைக்கி அதை கிளியர் பண்ணி, இன்றைக்கி மேம் இதுக்காக நீங்கள் ஒரு வீடியோ பேசியே ஆகணும்ட்டு வந்திருக்கேன் நான். என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. 12 1 மணி ஆனாலும் தூக்குறதில்லை. ஏன் அந்த தூக்கம் வர்றதில்லை? ஒருவேளை அந்த திசை, தூங்குற திசைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு இன்னும் கரெக்டாக தெரில. அதான் எங்கள் மேம்கிட்ட கேட்டேன். அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். அதனால இந்த விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம கிளியர் பண்ணிப்போமா? வாங்க, அவங்களையும் சந்திச்சிடும். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஏதா இருந்தாலும் ஃப்ராங்கா பேசிடுறேன். நீங்க எப்படி எல்லா டிப்ஸையும் கொடுத்துறீங்களோ, சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம், ஈஸியான டிப்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் குணமாக்குறீங்களோ, அந்த மாதிரி நான் இங்க வந்தா நீங்க கொடுத்த டீ, என்னோட எனர்ஜிக்கு எல்லாத்தையும் நானும் ஃப்ராங்கா பேசிட்டேன். மேம், ஒரே ஒரு டவுட் மேம். தூக்கம் வரல அப்படின்னா அந்த தூக்கத்துக்கும் திசைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பா. இந்த திசையில தூங்கணும், அந்த திசையில தூங்கணும், இப்படி எல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் உண்மையா? அது என்ன சொல்லுங்க மேம். அது இப்போ தூங்குறதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கா ஆயிடுச்சு. ஆமா. எப்போ தூங்குறீங்க? நைட் எல்லாம் தூக்கம் வரல. இன்னும் ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட் போறேன், நைட்டு மொபைல் பார்த்துட்டே ரொம்ப நேரம் இருந்துடுறேன், ஆமா, தூக்கம் வரல, 1 மணிக்கு 2 மணிக்கு தான் தூங்க போறேன், இப்படி போயிடுச்சு. சித்தர்கள் அன்றைக்கே தூங்கும் முறையும் திசையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்துல எப்படி நம்ம உணவு எடுக்கணும், தூக்கம் வரலனா நித்திரை அடங்கி போச்சு, நித்திரையே இல்லைன்னா உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும். முதல்ல அவர்கள் சொல்றது பித்தம் அதிகரிச்சிருங்க. பித்தம் அதிகரிச்சதுன்னா முடிஞ்சது. எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத உறுப்புகளுமே பாதிப்புக்கு உள்ளாகுது. ஒரு தூக்கம் இல்லாததுனால பாருங்க, ஒரு நாள் இரவு நம்ம தூங்கலன்னா அந்த தூக்கம், அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கு நம்ம பாடி 7 to 8 நாட்கள் எடுத்துக்கும். ஏன்னா இரவு நேரத்துலதான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட்.
ஸோ எங்கெல்லாம் நமக்கு டேமேஜ் இருக்கோ அதெல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கு. நம்ம கண்ணு எடுத்துக்கோங்க, காலையில விழிச்சதுல இருந்து இரவு நம்ம தூங்குற வரைக்கும் ஏதாவது பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. ஆமா. நான் ரிலாக்ஸா உட்காந்து டிவி பாக்குறேன், ரிலாக்ஸா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். அப்போ எந்த டைம் நீங்க ரிலாக்ஸா இருந்தாலும் கண்ணுக்கும் கண்கள், மூளை அதை விட ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எத்தனை சிந்தனைகள் நம்ம சிந்திக்கிறோம், தேவையில்லாத சிந்தனைகள். அப்போ மூளைக்கு அவ்வளோ பேர்டன். உறக்கம் ரொம்ப 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 முக்கியம். தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பா பித்தம் அதிகரிக்கும். பித்தம் அப்படின்னு சொல்றதே நம்மளுடைய அழல் அப்படின்னு சொல்றதுதான். பிபி, பிபியை தான் குருதி அழல்னு சொல்லுவோம். ரத்தத்துல பித்தம் அதிகரிக்கும் போது வர்றது. ஸ்ட்ரைட்டா என்ன ஆகுதுன்னா ஹார்ட், கிட்னி தான் நமக்கு அதிகமா பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கே தெரியும். இதயம் சார்ந்த நோய்கள், டக்கு டக்குன்னு இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வந்துருது, ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்றோம். எவ்வளோ விஷயங்களுக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நினைச்ச நேரத்துல சாப்பிட்றோம், அப்படியே வந்து படுத்துறோம். எந்த திசையில படுக்கிறோம், ஒழுங்கா படுக்கிறோமா இல்லையா? ஸோ இதனாலேயே நிறைய பேருக்கு தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சு உட்காருவாங்க. அசிடிட்டி, ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வருது. ஏன் வருது? இரவு நேரத்துல சரியான ஒரு ஆரோக்கிய உணவு சாப்பிட்றது இல்லை. ஸோ நல்லா நான்வெஜ், ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே குப்புறப்படுத்துருவாங்க. வந்தோடனே டயர்டா இருக்குப்பா படுத்துட்டேன். ஸோ இப்படி நம்ம ஒரு உறக்கம், அதுவே தப்பு இல்லை மேம், சாப்பிட்ட உடனே தூங்குறது. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உறங்கும் போதும் பல நோய்கள் வருது. படுக்கும் திசை, நம்ம எந்த பக்கம் தலை வைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சித்தர்கள் அழகாக சொல்வாங்க, படுக்க திசை காணின் பாரில் வடக்காகா, வடக்கு பக்கம் தலை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயுள் குறையும், நினைவு திறன் குறையுது, உடல் ஆரோக்கியம் குறையுது. வடக்கு பக்கம் தலை வைக்காதீங்க. அவர்கள் சொல்றாங்க, படுக்க திசை காணின் பாரில் வடக்காகா, உத்தமம் கிழக்காம், உயிர் வளர தெற்காம், மத்தியமம் மேற்காமதி அப்படின்னு சொல்றாங்க. உத்தமம் கிழக்கு பக்கம் தலை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் வரும் உங்களுக்கு. கிழக்கு பக்கம் தலை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஆயுள் அதிகரிக்கும், வைக்கலாம், தெற்கு வைக்கலாம். மேற்கு பக்கம் தலை வைக்கும் போது ஒரு மிதமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கிழக்கு திசையில தலை வைக்கிறது எல்லாருக்குமே நல்லது. அறிவு வளரும், ஆயுள் வளரும், மூளையில அந்த பரபரப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இப்போ கிழக்கு பக்கம் தலை வச்சு இடது பக்கம் ஒரு கழிச்சு ஒரு பக்கமா திரும்பி படுங்க. மிதமான தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம் வரும். இது வந்து திசை, படுக்கக்கூடிய திசை. உணவு அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம தூக்கமின்மையால அவதிப்படுறோம்னா, உணவு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இரவு நேரத்துல பாத்தீங்கன்னாவே ஒரு 7 மணி, மேக்சிமம் 8 o'clockல டின்னர் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க 9:30, 9 o'clock, 10 o'clock உள்ள தூங்க போயிடுறது தான் சிறப்பு. இன்னும் வயதானவர்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் முடிச்சுக்கிட்டே இருப்போம். யங் அடல்ட்ஸும் நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்கிறது, நைட்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க இப்போலாம். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களாக அழிச்சுக்கிட்டே வருது. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, கிட்னியா இருந்தாலும் சரி, லிவரா இருந்தாலும் சரி, ஹார்ட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய தீங்கு நம்மளே விளைவிச்சுக்கிறோம். உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சரியா உறக்கம் வரலைங்க அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் நான் இவ்வளோ தூக்கத்துக்கு பத்தி சொல்றேன்னா, பிபி அதிகமாகி அதனால இன்னைக்கு எவ்வளோ பேர் யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ற அளவுக்கு கிட்னி ஃபெயிலியர்னால பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பிபி இன்க்ரீஸ் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனை தான் இது எல்லாமே. அப்போ அந்த பிபி நமக்கு நார்மலா இருக்குன்னா, இரவு நேரத்துல நம்ம இந்த உறக்கம் கரெக்டா இருக்கணும். என்னைக்கு தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு, எப்பதான் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு? ஒவ்வொரு ஏஜ்லயும் ஒவ்வொரு, யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது எல்லாம் இருக்கட்டும். இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம். அது தூங்குவதற்கான சில வழிமுறைகள். ஸோ மஞ்சள் பால்ல கலந்து குடிக்கலாம். ஜாதிக்காய் 2 சிட்டிகை போட்டு, கசகசா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. அமிர்த சஞ்சீவி சூர்ணம் நம்ம கிட்ட இருக்கு, ஸ்பெஷலா தூக்கத்துக்காகவே ஸ்பெஷலா இருக்கு. எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வருஷமா வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டாதாங்க எனக்கு தூக்கம் வரும்னு சொல்றவங்களாம் இந்த மெடிசன், இந்த அமிர்த சஞ்சீவி 1 மாதம் எடுத்தே அந்த மெடிசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இயற்கையான மூலிகைகள் எடுக்கும்போது நமக்கே நல்லா தூக்கம் வரும். ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு கூட வச்சிருங்க. ஸோ நம்ம கிட்ட மொபைலே இருக்கக்கூடாது, தூங்கக்கூடிய இடத்துல மொபைல் இருக்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, தூக்கம் வரல மொபைல் பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், இன்னும் தூக்கம் வராமலே போயிடும். மொபைல் பார்க்கறத தவிர்த்துட்டு ஸோ நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் எடுக்கும்போது தான் உடலும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ
அதனால உறக்கத்திற்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல உறக்கம் வரும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஏதாவது நிறைய பேர் என்னன்னா சித்தா கிளினிக் வச்சுருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. இல்லை, உண்மையாக நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா, இதெல்லாம் பண்ணீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க. தூங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு மெடிசன் இருக்குது. சித்தாவில் ஆயுர்வேதிக் மெடிசனில் இருக்குது. பணம் பிரச்சனை இல்லை. நீங்கள் முதல்ல வியாதி இல்லாமல் நல்லாவே இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்கிறீங்க. இது நான் எல்லாரையும் சொல்ல மேம், சில பேரை சொல்கிறேன். நீங்கள் என்ன தெரியுமா, நான் ஏன் இதை ஃப்ராங்காக பேசுகிறேன்னா, வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு உதாரணம் சொல்கிறீங்கல்ல, நல்லா தூங்குங்க, அதுக்கு சில காரணங்கள் சொல்கிறீங்க. இந்த திசையில் தூங்குங்க, அந்த திசையில் தூங்குங்க, இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க. அப்படியும் இல்லையா, தூக்கமே வரலையா, ஸ்லீப்பிங் டோஸ் போடுறியா, வேண்டாம், அதுக்கே என்கிட்ட ஒரு மெடிசன் இருக்குது, அதை ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குவீங்க. அப்போது வாழ்க்கையில் தூக்கம் இருந்தாலே வியாதி இருக்காது மேம். அது நான் நிறைய டாக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் நீங்கள் இப்போ சொன்னது. தேங்க்யூ தேங்க்யூ மேம். அதாவது நல்லா தூங்குங்க, தூங்குறது ரொம்ப முக்கியம். தூக்கம் மட்டும்தான் நம்ம வியாதியை குறைக்கிற ஒரே ஒரு மெடிசன். நல்லா தூங்கணுங்க. தூக்கம் வந்தால் படுத்துருங்க, நல்லா தூங்குங்க. அதுக்கு ஒரு திசைகள் சொல்கிறாங்க எங்கள் மேம், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். எந்தெந்த திசையில் தூங்குனா வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாக நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு திசைகள் இருக்குது. அந்த திசையில் படுத்து தூங்குங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அப்படி இல்லை எனக்கு தூக்கம் வரல, நான் ஸ்லீப்பிங் டோஸ் எடுத்துகிட்ருக்கேன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இங்கே வாங்க, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட மெடிசன் இருக்குது. அது என்னென்னா சித்தா நேச்சுரல் மருந்து. அதை வாங்கி அழகாக சாப்பிடுங்க, ஒரு மாதம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூங்குவீங்க. வியாதியே இல்லாமல் ஒரு 100 ஆண்டு காலம் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக வாழலாம். தேங்க்யூ.